தொல்லியல் துறை இயக்குநர் அமர்நாத் ராமகிருஷ்ணனின் பணியிட மாற்றம் தமிழகத்திற்கு எதிரான நடவடிக்கை என்று மத்திய அரசிற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய மார்க்சிஸ்ட் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன், தமிழகத்தின் தொன்மை, வரலாற்று நாகரிகத்தை மறைத்துவிடலாம் என்று மத்திய அரசு நினைப்பதாக குற்றம் சாட்டினார். ஆய்வை நடத்தியதற்காக ஒரு அலுவலர் எப்படியெல்லாம் வேட்டையாடப்படுவார் என்பதை தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு நிகழ்த்தி காட்டிக் கொண்டே இருக்கிறது. நாங்கள் விரும்புவதைப் போல நீங்கள் இல்லை என்றால், எங்களுடைய கருத்துக்கு இசைவாக நீங்கள் இல்லை என்றால், கடைசி வரை நாங்கள் எவரெல்லாம் செய்வோம் என்பதைத்தான் இந்த செயல் காட்டிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் கடந்த 20 நாட்களாக, அதாவது போன மாதம் 21ஆம் தேதி அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு கடிதம் கொடுக்கப்படுகிறது. ஏஎஸ்ஐயில் இருந்து உங்களது அகழாய்விலே கூடுதல் விளக்கம் தேவை என்று தமிழ்நாட்டினுடைய ஆய்வறிஞர்கள், வரலாற்றாளர்கள், மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள், பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் வினையாற்றி கொண்டே இருக்கிற இந்த பின்னணியில் இன்றைக்கு மீண்டும் இடமாற்றம் செய்யப்படுகிறார் என்பது நாங்கள் எவ்வளவு உறுதியோடு இருக்கிறோம் என்பதை ஒன்றிய அரசு அமர்நாத் ராமகிருஷ்ணன் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிற ஒரு நடவடிக்கையாகத்தான் இதை நாம் பார்க்கிறோம்.